லாங் டேர்ம் பீரியடில் வந்து அது கிளாக் ஆகிக்கும், நிறைய டஸ்ட் இதெல்லாம் போய் கிளாக் ஆகிக்கும். ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளார என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும்? டஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஜாஸ்தியாக வரும். இந்த ஃப்ளோருக்கு என்ன சார் போடணும்? ஃப்ளோருக்கு எப்பாக்சி போடணுமா இல்லை அது இதில் வால் டைல்ஸ் போடுறாங்களா, எப்படி சார் அது? சார் இப்போ வந்து மெட்மால் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ மெட்மால்ங்கிறது ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா மால் ஃபார் மெடிக்கல் எக்யூப்மெண்ட். பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே மால் பார்த்துருப்போம், ஆனால் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்குன்னு ஒரு மால் ஆரம்பிக்கிறதுங்கிறது எங்களுடைய ஒரு ட்ரீம். ஸோ அதுக்காக ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டர் ஒன் ரூஃபாக இந்த மெட்மாலில் கோவை அரசூர் பிரிவு அவினாசி ரோட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து இப்போ டாக்டர்ஸ் நிறைய விசிட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு என்ன இல்லை ஏதாவது ஆஃபர் பண்ணுறீங்க சார் அவுட் சைட் ஆஃப் எக்யூப்மெண்ட்? இதில் வந்து சேல்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறோம். இப்போ டாக்டருக்கு மேஜர் பெயின் பாயிண்ட்டாக இருக்கிறது இந்த சர்வீஸ் ஆஃப் த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ நாங்கள் சர்வீஸ் லேபரட்டரி வச்சுருக்கோம், ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் டீம் இருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ் ஆஃப் த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் இதில் மெட்மால் அகாடமிங்கிற பேரில் இப்போ ஐஎம்ஏ கூட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆன்லைன் ஹவு டு ஹேண்டில் த எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறத அவங்களுக்கு டீச் பண்ணுறோம். பேராமெடிக்கல் ஸ்டாஃப். லவ்லி சார், லவ்லி. இது ஆல் ஓவர் இந்தியா இது பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹவு டு சர்வீஸ் த எக்யூப்மெண்ட்ஸுங்கிற இது ஆஃப்லைன் கோர்ஸும் நடத்துகிறோம். இது நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸோட எம்ஓயு போட்டு அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் பண்ணிட்டு. ஓகே சார், இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹெல்த் கேர் மெவரிக் சேனல் பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் சார். இந்த ஹெல்த் கேர் மெவரிக் சேனல் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன ரீசன் அப்படின்னா, டாக்டர்ஸ் ஃபஸ்ட் ஜெனரேஷனாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் செட் பண்ணணும், கிளினிக் செட் பண்ணணும், அது எப்படி மார்க்கெட் பண்ணணும் இப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு சிரமமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஹெல்பிங் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் செட் பண்ணும்போது எப்படி இருக்கணும், என்னென்ன ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணணும் சார்? இப்போ ஹாஸ்பிட்டல் புதுசாக கட்டுறவங்களுக்கு எப்போவுமே ஆப்ரேஷன் தியேட்டர் தான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு கன்சல்டன்ட் மூலம் அவங்க கன்சல்ட் பண்ணி அதனுடைய ப்ராப்பர் லே அவுட் இருக்கணும். அந்த ப்ராப்பர் லே அவுட்டில் இங்கே ஸ்டீரைல் ஏரியா, நான் ஸ்டீரைல் ஏரியா அப்படிங்கிறத பிரிக்கணும். ரெண்டாவது, இவங்க என்ன மாதிரி சர்ஜரி பண்ண போகிறாங்க, இல்லை பேஷண்ட் இன்ஃப்ளோ எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஆப்ரேஷன் தியேட்டரோட சைஸ் வந்து இருக்கணும். உதாரணமாக நார்மலாக ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் ஒரு 450 to 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா, இப்போ இதே வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தியேட்டர் லைக் கார்டியாலஜி ஆர் நியூராலஜி இதெல்லாம் இருந்தால் இது ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வரும். ரெண்டாவது, என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதும் இவங்க வந்து கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஃப்ளோர் டயக்ராம் கிளியராக இருக்கணும், அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எந்தெந்த இடத்துல வைக்கணுங்கிறது கிளியராக இருக்கணும். அடுத்தது வந்து பீப்புள்ஸ் எப்படி மூவ் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளோர் டயக்ராம் போடணும். ரெண்டாவது, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் ஸ்டெரிலைசேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ லேமினார், இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்குது, லேமினார் ஏர் ஃப்ளோ போகலாமா அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து அதில் ஒரு டக்லெஸ் ஏர் ஃப்ளோன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது வரைக்கும் லேமினார் ஏர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டக்ஸாக வரும், அந்த டக்ஸை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ரெண்டாவது, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஜாஸ்தியாக வரும். நாங்கள் இப்போ ஏஹெச்யூ ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், டக்லெஸ் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து இட்ஸ் அ பேட்டன்டட் இண்டியன் டெக்னாலஜி. அதில் இன்ஸ்டலேஷனும் ரொம்ப ஈஸி, மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஃபேக்டரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். என்ன டக்லெஸ்னால் என்ன, அது புரியல சார். அதாவது இப்போ நார்மலாக ஒரு தியேட்டரில் வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணணுன்னா அதில் வரக்கூடிய ஏரை வந்து ஸ்டெரைல் ஏராக இருக்கணும். ஆமாம், அப்போ தான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ஹெப்பா ஃபில்டர் இதெல்லாம் நார்மலாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, லேமினார் ஃப்ளோ தியேட்டர்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டக்ஸ் போட்டு அந்த ஏரை வந்து சக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி திருப்பி உள்ளே இருக்க ஏரை வெளியில் கொண்டு போவாங்க. இதுக்கு அந்த பெரிய டக்ஸ் இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். கொஞ்சம் லாங் டேர்ம் பீரியடில் வந்து அது கிளாக் ஆகிக்கும், நிறைய டஸ்ட் இதெல்லாம் போய் கிளாக் ஆகிக்கும். அப்போ என்ன ஆகும்னா சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு இபியினுடைய சார்ஜஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னா அதனுடைய மோட்டர் வந்து ஹெவி மோட்டராக இருக்கும், அப்போ இபி சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த டக்லெஸ் சிஸ்டத்தில் என்ன பெனிஃபிட்னா, இது டைரெக்டாக வந்து தியேட்டர் சீலிங்லேயே செட் பண்ணிடலாம். இதுக்கு டக்ட் தேவையில்லை, அதுக்கு அவுட்டோர் யூனிட் மட்டும் ஒன்று இருக்கும். ஸோ அது வெளியிலேருந்து ஒரு பைப் மூலம் ஏர் சக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து இந்த ஹெப்பா ஃபில்டர், இந்த ஃபில்டர் மூலம்லாம் ஃபில்டர் பண்ணி ஸ்டெரைல் ஏரை உள்ளே அனுப்போம். உள்ளே இருக்க ஏரை சக் பண்ணி வெளியில் அனுப்பிச்சி விட்டு திருப்பி இந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கும். இதில் மெயின்டெனன்ஸ் ஈஸி, இபி சார்ஜஸ் ரொம்ப கம்மி.
கொஞ்சம் டக்லெஸ்ன்றதுனால அந்த செலவும் இல்லை, அதை போட்டு கொண்டு வரக்கூடிய செலவும். அந்த செலவும் இல்லை, ஏன்னா அது பெரிய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணோம், அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இதுக்கு தேவையில்லை. ரெண்டாவது டக்டை வந்து க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ரோபோட்டிக் இதுதான் வேணும், அதுக்கு செலவும் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் இந்த சிஸ்டம் நல்லா போயிட்டுருக்கு, நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளார என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும்? ஆப்ரேஷன் தியேட்டர்னா மெயினாக அதில் இருக்க வேண்டியது வந்து அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன். அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் இருக்கணும், ஆப்ரேஷன் தியேட்டர் டேபிள் இருக்கணும், ஆப்ரேஷன் தியேட்டர் லைட்ஸ் இருக்கணும், ஒரு பேஷண்ட் மானிட்டர் இருக்கணும், அப்புறம் ட்ரக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ட்ராலி இருக்கணும், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு ட்ராலி இருக்கணும். இதை தவிர பக்கத்தில் ஸ்டிரைல் ரூமில் ஆட்டோக்ளேவ்ங்கிறது ஒன்று அவசியம் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் ஸ்டெரிலைசேஷன் பண்ணி ப்ராப்பராக இதில் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆட்டோக்ளேவ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எசென்சியல். இப்போ வந்து இந்த லைட்ஸ் சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள், ஆப்ரேஷன் தியேட்டர் லைட்ஸ் பற்றி சொல்லுங்களேன். இப்போ ஆப்ரேஷன் தியேட்டர் லைட்ஸில் இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த லைட்ஸுக்கு வந்து லைட் இன்டென்சிட்டி லக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தியேட்டருடைய சைஸை பொறுத்து எவ்வளோ இன்டென்சிட்டி உள்ள லைட்ஸ் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். இப்போ உதாரணமாக சிங்கிள் டூம் லைட் இருக்குது, டபுள் டூம் லைட் இருக்குது. அவங்க இப்போ ஜென்ரல் சர்ஜனாக இருந்தால் எனக்கு ஒரே டூம் போதுன்னா சிங்கிள் டூம் லைட்லேயே போதும் அவங்களுக்கு. இதே அங்கே நிறைய மல்டிபிள் சர்ஜரிஸ் நடக்குது, அப்போ எனக்கு டபுள் டூம் வேணும் அப்படின்னா அது டபுள் டூமாக போட்டுக்கலாம். இப்போ வர லைட்ஸ் எல்லாமே இந்த இன்டென்சிட்டி வந்து நல்ல ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 1 lakh 2 lakhs அந்த மாதிரி இன்டென்சிட்டிலாம் வருது. அப்போ என்ன ஆகுனா லைட்டு வந்து ப்ராப்பராக இருக்கும். ரெண்டாவது ஷேடோலெஸ்ஸாக இருக்கும் அதில், ஏன்னா எல்லாமே எல்இடி. ஸோ எல்இடிங்கிறதுனால ஷேடோலெஸ்ஸாக இருக்கும், பவர் கன்சம்ஷனும் வந்து கம்மியாக இருக்கும். முதல்ல மாதிரி முந்திலாம் கம்ப்ளீட்டாக ஒயிட் போட்டிருப்பாங்க, அந்த ஒயிட்டு வந்து ஐசைட்டு ஃபெட்டிக் ஆகிரும். பட் இப்போ அப்படி இல்லை, ஒயிட் வித் எல்லோ இந்த மாதிரி அந்த ஷேட் மாற்றி போடுவாங்க. அதனால் லைட்ஸ் வந்து ஐக்கு ஃபெட்டிக் ஆகாது. சரி, இப்போ இதோட காஸ்ட் எவ்வளோ வரும், இந்த லைட்டோட காஸ்ட் யூஸ்வலாக? இந்த லைட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த சைஸுங்க, சைஸ் அண்ட் டூம். இது அரௌண்ட் ஒரு 1.5 lakhsலேருந்து 2.5 lakhs வரைக்கும் அந்த ரேஞ்சில் வரும். இப்போ அடுத்து அந்த டேபிள் சொன்னீங்க இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு நார்மலாக ஒரு ஃபிசிஷியன் ரன் பண்ணக்கூடிய நர்சிங் ஹோம் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்பெஷலிஸ்ட் போக வேண்டாம், கார்டியாலஜி நெஃப்ராலஜி இந்த மாதிரி போக வேண்டாம், ஒரு ஃபிசிஷியன் இருக்கக்கூடிய அதுதான் மேஜராக போகக்கூடிய ஒரு டேபிளாக இருக்க முடியும். ஸோ அந்த டேபிளுக்கு என்ன காஸ்ட் வரும்? இப்போ ஜென்ரல் சர்ஜரிக்குன்னா ஓடி டேபிள் இப்போ எல்லாமே வந்து முதல்ல மாதிரி மேனுவல் டேபிள்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, இப்போ எலக்ட்ரிக் டேபிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதில் 5 பொசிஷன் டேபிள்னு இருக்குது. 5 பொசிஷன் டேபிள். இப்போ அதாவது ஹெட் ரைஸ் பண்ணலாம், ஃபுட் ரைஸ் பண்ணலாம், டெண்டலன்பர்க் பொசிஷன் பண்ணலாம், இந்த அப்டமினல் பொசிஷன் மட்டும் ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 பொசிஷனில் அந்த டேபிள் மாற்றிக்கலாம். இதெல்லாம் மேனுவலாக பண்ணுறதுனா ஒரு அசிஸ்டண்ட் வேணும். அதுக்கு இப்போலாம் ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டட் டேபிள் வந்துருச்சு. ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டட் டேபிள். ஸோ நீங்கள் ஒரு ரிமோட்டை வச்சுட்டு அந்த டேபிளை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். என்ன பொசிஷன் உங்களுக்கு அந்த சர்ஜனுக்கு தேவையோ, என்ன பொசிஷன் பேஷண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் சர்ஜரிக்கு தேவையோ அந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்து டேபிளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நார்மலாக எல்லா தியேட்டருக்குமே கொடுத்துட்ருக்கோம். நார்மலாக எல்லாருமே இதுதான் ப்ரிஃபர். இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன் டேபிள் சொன்னீங்க, இதோட ரஃப் பட்ஜெட் எவ்வளோ சார்? இதனுடைய ரஃப் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4.5 to 6.5 வருங்க. ஓகே சார், இப்போ வந்து நார்மலாக ஒரு டேபிள் இருக்குது, ஏன் அந்த டேபிள் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டேபிள், ரிமோட்டட் டேபிளை யூஸ் பண்ணணும், என்ன ரீசன்? இது ரீசன் என்னென்னா, இதனுடைய ஹைட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து சைடில் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு சர்ஜன் அனஸ்தட்டிஸ்ட் வந்து அனஸ்தீசியா கொடுக்குறப்ப அவர் ஹெட்டு ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வேணும்னு கேட்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்டை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை லோவர் பண்ணிக்கலாம். இல்லை சர்ஜரிக்கு தகுந்த மாதிரி சர்ஜன் வந்து எனக்கு ஃபுட்டு ஹையராக இருக்கணும்னு கேட்பாரு, இல்லை ஃபுட்டு லோயராக இருக்கணும்னு கேட்பாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் டேபிள் வந்து கண்டிப்பாக ஒரு தியேட்டருக்கு தேவை. சரி, இப்போ அடுத்து வந்து இது சொல்லிட்டீங்க, அது வந்து 1.5 to 2.5 lakhs சொன்னீங்க, டேபிள் வந்து 4.5 இந்த மாதிரி ரேஞ்சில் 5.5 lakhs வரைக்கும் ரேஞ்ச் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ட்ராலி சொன்னீங்க, ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, ட்ரக்குக்கு, அப்புறம் இது இல்லாமல் வேறு ஏதாவது தேவைப்படுது ட்ராலி? இப்போ வந்து நார்மலாக அதில் வைக்கக்கூடாது அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் நான் மெயினாக சொன்னேன். ஓகே. ஏன்னா அனஸ்தட்டிஸ்ட் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுத்துட்டு அவங்கள மானிட்டர் பண்ணுறது எல்லாமே இந்த அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் மூலம் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் போகுது, இல்லை எவ்வளோ அனஸ்தட்டிக் கேஸஸ் போகுது, இதெல்லாம் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் மூலம் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன்லேயே பேஷண்ட் மானிட்டரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியே வந்துருச்சு. ஸோ பேஷண்ட்டோட பல்ஸ், பிபி, SpO2, ஹார்ட் ரேட்டு எல்லாமே வந்து அதிலே பார்த்துக்கலாம்.
அப்படி இல்லை நம்ம அனஸ்தீசியா மிஷின் தனியாக மானிட்டர் தனியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். அப்போ மானிட்டரில் இந்த பேஷண்ட்டோட வைட்டல் பேராமீட்டர்ஸ் பார்த்துக்கலாம். அனஸ்தட்டிஸ்ட்டு அனஸ்தீசியா மிஷினை வச்சு அவர் அனஸ்தீசியா கொடுப்பார். ஸோ இந்த அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷனுங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ முதல்லாம் பாயில்ஸ் அப்பாரட்டஸ்ட்டு ஒரு சிம்பிள் மிஷின் வந்துட்டு இருந்தது. அது ஒன்லி ஃபார் கிவிங் அனஸ்தீசியா மட்டும்தான். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன்லேயே அந்த மானிட்டரோட சேர்ந்து வருது. ஸோ இட் இஸ் மோர் அட்வான்ஸ்டு மிஷின். இப்போ அதோட காஸ்ட் வரும், அதில் என்னெல்லாம் இருக்கும்? இப்போ அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷனில் இப்போ இந்தியன் மேனுஃபேக்சரும் இருக்குது, வேறு இம்போர்ட்டட் மிஷின்ஸும் இருக்குது. இப்போ இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் இப்போ நாங்கள் டீல் பண்ணுறதெல்லாம் ஒரு பர்டிகுலர் கம்பெனி டீல் பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4.5 to 5.5 வரும். ஓகே, ஸோ 4.5 to 5.5. அடுத்து வந்து இந்த ட்ராலிலாம் எவ்வளோ சார் காஸ்ட் வரும்? 2 ட்ராலிலாம் வந்து காஸ்ட் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. ஏன்னா வந்து இது ட்ரெக்ட் ட்ராலி இதுதான். இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸில் தான் வரும். இதை தவிர அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு சுற்றிலும் ஒரு ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க சார். அதோட மெட்டீரியல்ஸ் என்ன, அதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறோம். இப்போ ஒரு தியேட்டர் டிசைன் பண்ணும்போது நாங்கள் வந்து பேக்கேஜாக வந்து அவங்களுக்கு தியேட்டர் டிசைன்லேருந்து அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கணுங்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு ஒரு பேக்கேஜாக கொடுத்துருவோம். அந்த பேக்கேஜாக கொடுக்குறப்ப இப்போ உதாரணமாக தியேட்டர் டோர், சில பேர் வந்து இப்போ ஸ்டெரைலாக இருக்கணும் அப்படின்னா நான் முதலே சொன்னேன் ஏஹெச்யூ நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏஹெச்யூக்கு அந்த தியேட்டர் ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா என்னுடைய ரூம் சைஸ் மட்டும் பத்தாது, அந்த ஹைட்டும் வேணும். அதே மாதிரி பில்லர்ஸ் ஏதாவது நடுவில் வருதா, ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். பில்லர்ஸ்லாம் நடுவில் இல்லாமல் இருக்கிறதா நல்லது. ஸோ அப்போ இந்த தியேட்டர் டோரு இது வந்து முதல்ல ஆர்டினரி மெட்டீரியலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் ஸ்டெரைல் பர்பஸ்க்காக டோர் பண்ணி அது மேலே வந்து லெட் சீட் போட்டுறாங்க, இல்லைனா ஸ்டெயின்லெஸ் சீட் ஸ்டீல் போட்டுறாங்க. ஸ்டீல் போட்டு அது பக்காவாக வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. ரெண்டாவது அதனுடைய வால் எல்லாம் ஆன்டி பாக்டீரியல் பெயிண்ட்ஸில் இப்போ ஆன்டிபாக்டீரியல் பெயிண்ட்ஸ் வருது, இல்லை அதே மாதிரி அதுக்கு தனியாக ஆன்டிபாக்டீரியல் கோட்டிங் வருது, ஃப்ளோருக்கு அந்த மாதிரி ஆன்டிபாக்டீரியல் கோட்டிங் வருது. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு பேக்கேஜாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஃப்ளோருக்கு என்ன சார் போடணும்? ஃப்ளோருக்கு எப்பாக்சி போடணுமா, இல்லை அது இதில் வால் டைல்ஸ் போடுறாங்களா, எப்படி சார்? இல்லை, முதல்ல எல்லாம் இப்போ டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் தண்ணி சிந்துச்சுன்னா அதை வந்து கால் வலிக்கிறோம், இல்லை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ எப்பாக்சிலேயே ஆன்டிபாக்டீரியல் ஃப்ளோர் போடுறோம். ஏன்னா ஃப்ளோரும் வந்து ஸ்டெரைலாக இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே. ஏன்னா இப்போ பேஷண்ட் சர்ஜரி பண்ணுறப்ப பிளட் வரும், இல்லை வேறு பாடி ஃப்ளூயிட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் உள்ள மாதிரி அந்த ஃப்ளோர் இப்போ ஆன்டிபாக்டீரியல் எபாக்சி ஃப்ளோர் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த தியேட்டர் டோர் சொன்னீங்கல்ல, தென் இந்த வால் சொன்னீங்க, அந்த வால் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக கொடுக்குறீங்களா? இல்லை, வால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக நார்மலாக கொடுக்குறதில்ல. இப்போ வால் வந்து இன்சைடு வால் மட்டும், வாலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம பிளேட்டிங்ஸ் போட்டு இல்லை ஆன்டிபாக்டீரியல் கோட் கொடுக்குறோம். கம்ப்ளீட்டு வால் வந்து தேவையில்லை. பட் நிறைய பக்கம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறாங்க சார் ஃபுல் வாலுமே. இல்லை, அது ஒவ்வொருத்தருடைய ப்ரையாரிட்டிங்க. பட் கவர்மெண்டோட நார்ம்ஸ் என்ன? நார்ம்ஸுங்கிறது நீங்கள் உள்ளே வந்து ஸ்டெரைலாக இருக்கணும். அந்த உள்ள ஸ்டெரைலாக இருக்கிறதுக்கு நீங்கள் அப்பப்போ கல்ச்சர் எடுத்து பார்க்கணும். அது வந்து இப்போ அக்செப்டபிள் நார்ம்ஸில் இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. முதல்ல எல்லாம் வந்து ஆர்டினரி இப்போ நம்ம பிரிக் வால்லே தான் ஸ்டெரைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணமாக அதுக்கு வந்து முந்தியெல்லாம் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ரூமையே வந்து ஸ்டெரைல் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபியூமிகேஷன் பேர். ஃபியூமிகேஷன் பண்ணி ஸ்டெரைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கல்ச்சர் எடுத்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டெரைல் பர்பஸ் வந்து 100% இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ சேஃப்டி இது பண்ணுறோம். ஸோ அதனால் இதே போதும். அவ்வளோதானே சார்? வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள? எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் சொன்னோம், மானிட்டர்ஸ் சொன்னோம், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொன்னோம். அப்புறம் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு அங்கே எப்போவுமே ஒரு வென்டிலேட்டர் இருக்கணும். இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு மூச்சோட கஷ்டமாக இருந்தது, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரு வென்டிலேட்டர் இருக்கணும். அதே மாதிரி டீஃபிபிரிலேட்டர் இருக்கணும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கார்டியக் அரெஸ்ட் வருது, அதை இமீடியட்டாக ஒரு ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸில் வருது. டீஃபிபிரிலேட்டர் இருக்கணும். அப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இசிஜி மிஷின், இல்லை ஒரு எக்ஸ்ரே வியூ பண்ணுறதுக்காக உள்ள எக்ஸ்ரே பாக்ஸு. ஸோ இதெல்லாம் ஜென்ரல். அதே மாதிரி பிபி அப்பாரட்டஸ் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். பிபி அப்பாரட்டஸ், ஸ்டெதாஸ்கோப் இதெல்லாம் நார்மலாக வச்சிருக்கோம். சார், இப்போ வந்து இதோட ஓவராலாக ஆப்ரேஷன் தியேட்டர் இது இந்த நீங்கள் சொன்ன அத்தனை விஷயம் உள்ளடக்கினது எவ்வளோ சார் பட்ஜெட்டு காஸ்ட் வரும்? அதாவதுங்க, இது மினிமம் வந்து ஒரு 35 lakhsலேருந்து ஒரு 85 lakhs வரைக்கும் பண்ணலாங்க. ஓகே. நம்ம டிபெண்டிங் அப்பான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், ரூமோட சைஸ் என்ன, இதெல்லாம் பொறுத்து 35 lakhs to 85 lakhs நம்ம பண்ணலாம். கவர்மெண்டோட நார்ம்ஸ் NABHல என்ன சார் சொல்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் சம்மந்தமாக?
இல்லை NABHல நார்மல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரூம் சைஸ் வந்து அவங்க பர்டிகுலர் சொல்கிறது கிடையாது. ஓகே. ஆனால் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு இப்போ 13485 அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இப்போ எனி மெடிக்கல் எக்யூப்மெண்ட் 13485ங்கிற ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஆர் JCI ஒரு 13485 அப்படின்னா என்ன சார்? அது வந்து இப்போ நம்ம ISO 2000 அந்த மாதிரி ஒரு நார்ம்ஸுங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஒரு நார்ம்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு இருக்கணும். இப்போ எக்யூப்மெண்ட்டுக்குன்னு சில கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இருக்காங்க. அவங்களுடைய அப்ரூவல் இருந்தால் தான் நம்ம எக்யூப்மெண்ட்டே வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அப்ரூவல்லாம் இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸில் என்னென்ன நார்ம்ஸ் இருக்குங்கிறது கிளியராக இருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்கிற ஏகச்சியூக்கு அந்த நார்ம்ஸ் இருக்குது, அதுக்கு பேட்டன்ஸ் இருக்குது, அதுக்கு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸுக்கும் எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அது இருந்தால் தான் நாங்கள் சர்டிஃபிகேட்டே வந்து எக்யூப்மெண்ட்டே வந்து சேல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் பண்ணோன்னே அந்த தியேட்டர் ஸ்டெரைலாக இருக்கா இல்லையாங்கிறது இவங்க ஃபியூமிகேட் பண்ணி அந்த கல்ச்சர் எடுத்து பார்க்கணும். அந்த கல்ச்சர் ஒரு 1 வீக் கேப்பில் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை எடுக்கணும். அப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டெரைல் இருந்தால் தான் சர்ஜரிக்கே போகணும். இதுக்கெல்லாம் அவங்க லாக் புக் மெயின்டைன் பண்ணணும். அந்த லாக் புக் தான் வந்து இந்த NABH ஸ்டாண்டர்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா அப்போ அவங்க NABH ஸ்டாண்டர்ட்னு இருக்கப்ப அவங்க ஆல்ரெடி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கிறது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த லாக் புக் உங்களுக்கு அவசியம் வேணும். இதோட பட்ஜெட் சொன்னீங்க 35லேருந்து ஒரு 85 lakhs வரைக்கும் ஆகுன்றது நீங்கள் சொன்னீங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு பிகினர்ஸோ இல்லை ஃபஸ்ட் டைமாக ஹாஸ்பிட்டல் செட் பண்ணக்கூடிய ஆட்களோ அவங்க வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க இந்த ஆப்ரேஷன் தியேட்டரை வந்து பண்ணும்போது அவங்க வந்து நார்மலாக ஒரு பிளான் கரெக்டாக போடாமல் வேற ஒரு ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலை பார்த்து அந்த மாதிரி பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்லை இவங்களுக்குள்ள இடத்துல எப்படி பிளான் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆர்கிடெக்டை வச்சு பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் ஆரம்பத்திலே இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குன்னு உண்டான கன்சல்டண்ட்டை வச்சு இவங்க பிளான் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு திங். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளோர் பிளான் வந்து கரெக்டாக வரும். ரெண்டாவது, இது ஸ்டெரைல் பர்பஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாலாம் போகாமல் காஸ்ட் எஃபெக்டிவாக உள்ள சிஸ்டம் போகணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் கட்டும்போது ஒரு டாக்டருக்கு நிறைய ஃபைனான்சியல் பர்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ தியேட்டரில் வந்து நிறைய செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் எனஃப் எக்யூப்மெண்ட்ஸ், எஃபிஷியன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அது மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணலாம். அது காஸ்ட் எஃபெக்டிவாக போகலாம். ரெண்டாவது, இப்போ ரொம்ப பணம் எனக்கு டைட்டாக இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவாக எனக்கு வேணும் அப்படின்னா ஈவன் சர்டிஃபைடு ரீஃபர்பிஷ்டு எக்யூப்மெண்ட்ஸும் அவங்க போகலாம். ரீஃபர்பிஷ்டு போய்க்கலாம். ஏன்னா ரீஃபர்பிஷ்டு எக்யூப்மெண்ட்ஸை சில பேர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்ததை அப்டேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அவங்கள்ட்ட பைபேக் கூட பண்ணுவோம். பைபேக் பண்ணுறப்போ அது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். பட் அவங்க லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் கொடுத்துருப்போம். வேறு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். அது என்னன்னா இப்போ புது எக்யூப்மெண்ட்டோட அவங்களுக்கு ஒரு 30-40% காஸ்ட் கம்மியாகும். ஸோ அதனால் ரீஃபர்பிஷ்டு எக்யூப்மெண்ட்ஸ் போகலாம். ஐ திங்க் சார் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம கவர் பண்ணிட்டோம். ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர் செட் பண்ண நினைக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு இல்லை ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? முதல்ல சொன்னது தான், ஆப்ரேஷன் தியேட்டர் செட் பண்ணும்போது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். எந்த ஃப்ளோரில் இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வைக்கணும்? இப்போ ஆக்சுவலாக வந்து நார்மலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ஜனங்களுடைய நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். நார்மலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையோ இல்லை செகண்ட் ஃப்ளோர்லையோ இந்த ஜனங்கள் அதிகம் இல்லாத ஒரு பகுதியில் தள்ளி தான் வைப்பாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே யாரையும் நார்மலாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுலேயே ஸ்டெரைல் ஏரியா, நான் ஸ்டெரைல் ஏரியான்னு இருக்கு. அங்கே ஸ்டாஃப்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் மட்டும்தான் போவாங்க. ஸோ ஓடி டெக்னீஷியன்ஸ் வந்து தியேட்டர் அவர் தான் உள்ளுக்குள்ளே போவார். எல்லா ஸ்டாஃபும் எல்லாருமே உள்ளே போக முடியாது. ஸோ அந்த அலோவ் பண்ண பர்சன்ஸ் மட்டும் தான் உள்ளே போகணும். ஸோ இதனால் நார்மலாக ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க. சார் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் செந்தில்நாதன் சார். உங்களோட இன்புட்ஸ்லாம் கண்டிப்பாக நியூவாக ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ்க்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நம்ம இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சந்தோஷ் ஃபார் இன்வைட்டிங் மீ. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்கள் சேனல் மூலம் வந்ததுனாலும் ஐ எம் ரெடி டு கிளாரிஃபை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கொஷின்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் நீங்கள் உங்கள் கொஷின்ஸை கேளுங்க. நாங்கள் வந்து டாக்டர்ஸோட நம்பர் தரோம், நீங்கள் டைரெக்டாக பேசிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.